ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து நியூசிலாண்டில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நம்ம ஃப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குது, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தாங்க ஷேர் பண்ண போகிறோம். நான் இருக்க ஊரான நேப்பியர்லேருந்து ஆக்லாண்டுக்கு ஃப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இது எடுத்து ஒரு 4 months இருக்குங்க இந்த vlog எடுத்து. ஸோ இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்போ நான் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது எனக்கு டீல்ஸும் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் இந்த vlogல சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு குட்டி vlog தான். ஸோ ஹாக்ஸ்பே ரீஜியனில் தாங்க நம்ம இருக்கோம் நேப்பியரில். ஸோ இங்கே வந்து ஏர்போர்ட் எல்லாமே வந்து மார்னிங் 4:45 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மண்டே டு சாட்டர்டே. அதுவே சண்டேனா 5:45 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் கூட பண்ணுவாங்களா அப்படின்றதே எனக்கு நியூசிலாந்து வந்து தாங்க தெரியும். ஆக்லாண்ட்லேயுமே வந்து நைட்டில் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். மற்றபடி பீப்புளை ரெஸ்கியூ பண்ணும், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இல்லைனா பிரைம் மினிஸ்டர்ஸ் யாராவது ஃப்ளை பண்ணுறாங்கன்னா இங்கே ஹெலிகாப்டர் தாங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நேப்பியர்லேருந்து ஆக்லாண்ட் வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவரில் போயிடலாங்க. நம்ம காரில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5.5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் ஆகுங்க. அதுவும் இன்னும் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஏற்றபடி அங்கங்கே ஸ்டாப் ஓவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நான் ஸ்டாப்பாக போக முடியாது. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன சேவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்லாண்டுக்கு நம்ம கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு $300 எனக்கு ஆகுங்க. அப்புறம் ஆக்லாண்ட் போய் எனக்கு ஒரு $100 பெட்ரோல் செலவு இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டு எல்லாம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு $400-450 கிட்ட வந்துருங்க. ஸோ இப்போ நான் ஃப்ளை பண்ணுறதால என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து எனக்கு நல்ல டீல் கிடைக்குங்க. நியூசிலாண்டில் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு வந்து $65 $69 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஏர் நியூசிலாண்டில் சேல் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போனோன்னா எங்களுக்கு 2 பேருக்கே வந்து வித்தின் 300க்குள்ளே நாங்கள் ஆக்லாண்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ எங்களுக்கு 12 ஹவர்ஸ் ஜேர்னி வந்து 2 ஹவர்ஸ் ஆகிடும். டைமுமே நல்லா சேவ் ஆகும், டயர்டாகவும் இருக்காதுங்க. இங்கே இருக்க எல்லா லோக்கல் ஃப்ளைட்ஸுமே நம்ம எப்போ போனாலுமே நம்மளுக்கு வந்து நியூசிலாண்டோட ஏர் நியூசிலாண்ட் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. வாட்டர் வேணுமா, காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. சேவரிஸா, ஸ்வீட்ஸான்னு கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ ப்ரிஃபர் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். இந்த டீல்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஏர் நியூசிலாண்ட் பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏர் நியூசிலாண்டில் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்புமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு நம்ம ஃப்ளைட் புக் பண்ணும்போதெல்லாம் நம்ம நேராக போய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணுவோம். அதுவே நீங்கள் ஏர் நியூசிலாண்டில் அக்கௌண்ட் வச்சுருந்து நீங்கள் ஏர் நியூசிலாண்ட்லேயே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வரும். அதிக பாயிண்ட்ஸ் வர வர உங்களுக்கு நிறைய வந்து அட்வான்டேஜஸும் இருக்கும். உங்கள் லான்ச் ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் ஏர் பாயிண்ட்ஸ் வச்சே நீங்கள் ஃப்யூச்சரில் ஃப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். நேப்பியரில் வந்து நம்ம ஆக்லாண்ட் போகிற அந்த 1 ஹவர் போகிறதே தெரியாதுங்க. நம்ம ஏறி உட்காந்து ஃப்ளைட் எடுத்ததும் கொஞ்சம் வியூஸ் பார்ப்போம், நடுவில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். டக்குன்னு பார்த்தா ஆக்லாண்ட் வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்லாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ ஆக்லாண்ட் ரீச் ஆகிட்டு நம்ம கரெக்டாக லேண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே நம்மளோட ஏர் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆன நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஸோ ப்ரிஃபரபிளி வந்து நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க இல்லை 2 பேராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி டீல் டைமில் போகிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தாங்க. ஒருத்தராக போகிறோம், 2 பேராக போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கே நம்ம $300-400 வந்து பெட்ரோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து வைஸ் ஆப்ஷன் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம ஃப்ளை பண்ணியே இந்த மாதிரி டீல் டைமில் வந்து நம்ம போயிட்டு வரலாம். ஸோ இந்த டீல் வந்து எவ்ரி 2 months 3 months ஒன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாமே ஏர் நியூசிலாந்து ஃபாலோ பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு டொமஸ்டிக் மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த vlog போடணும் அப்படின்னு நினச்சேங்க. நீங்கள் ஆக்லாண்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் நியூசிலாந்து நிறைய இடத்துக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நல்ல டீல்ஸ் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போய்க்கலாங்க. நேப்பியர்லேருந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச், அப்புறம் ஆக்லாண்டு, வெல்லிங்டன் இந்த 3 இடத்துக்கும் போடுவாங்க. சம்டைம்ஸ் குயின்ஸ்டோனுக்கும் போடுவாங்க. அவ்வளோதாங்க, நாமளும் சேஃபாக வந்து ஆக்லாண்ட் ரீச் ஆயாச்சு. இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.